When you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. I know that every single day you can begin the competition. Get profit with your every trade. Just know that Forex is your mission. Forex is my life. Forex is my life. Good evening friends. நம்ம இந்த வாரத்துக்கு முன்னாடி டெக்னிக்கல் ப்ரிவ்யூ பார்க்க போறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ஓவர்வியூ லைட்டா பார்த்துடலாம். ஸோ கடந்த வாரம் ட்ரெண்ட் சேஞ்சிங் ரிவர்ஸ் டேட்டாஸ், ஆக்சுவலா ட்ரெண்ட் ரிவர்ஸ் பண்ணக்கூடியதோ இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஒரு மேஜரா பண்ணக்கூடிய டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வாரம் அப்படியே இதே மாதிரி பார்க்கும் பொழுதும் இசிபி டேட்டா, ஆக்சுவலா இசிபி கவர்னர் ஸ்பீச் பிளஸ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஜிபிபிக்கு வந்து அவங்களுடைய கவர்னர் பேசுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மேஜரா ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்றதோ ட்ரெண்ட் வந்து ஒரு பெரிய லெவல்ல மூவ் பண்ணக்கூடிய டேட்டாஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இல்லை. ஸோ அதனால மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் பிரகாரம் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஓவர்வியூ ஃபர்ஸ்ட் நம்ம EURUSD பேருக்கு பார்க்க போகலாம். EURUSD நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் இருபடி பிரைஸ்ல பை ஆகுன்னு தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா வீக்லியில உங்களுக்கு சப்போர்ட்டிங் பிரைஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்பவும் அதே தான். ஆக்சுவலா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையில ஒரு ஃபியூ பிப்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல இருந்து உங்களுக்கு டவுன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் வீக்லியில உங்களுக்கு சப்போர்ட்டிங் பிரைஸ் ரேஞ்சுக்கு மேலதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு அப் ட்ரெண்ட் சப்போர்ட்ல தான் உங்களுக்கு இப்பவும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் ரேஞ்சில தான் ரேஞ்சோடைய சப்போர்ட்டிங் பிரைஸ் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தாராளமா நீங்க வந்து EURUSD ஆல்ரெடி பை பண்ணியிருந்தவங்களும் சரி, நியூவா ட்ரேட் பண்ணக்கூடியவங்களும் சரி தாராளமா பை பண்ணலாம். பை பண்ணிட்டு இந்த ரீசன்ல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய பை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்க போறது GBPUSD. GBPUSD ஆக்சுவலா அது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மொமெண்டம்ல இருந்தாலும் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சிலே லாஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. அதுக்கான காரணம் அவங்களுடைய அந்த பிரெக்சிட் ஸ்பீச் வந்து இன்னும் ஒரு ஃபைனலைஸ் ஆகாம இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அயர்லாண்டோடைய அவங்களுடைய பார்டர் இஷ்யூ. யூகேக்கும் அயர்லாண்டுக்கும் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, அயர்லாண்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் இஷ்யூஸ் தான் உங்களுக்கு மேஜர் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுல டே பை டே உங்களுக்கு டேட்டாஸ் ஏதாவது புதுசா வருது, இல்லை நிறைய ஏதாவது ஒரு புது ஸ்டேட்மெண்ட் யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் GBPUSD பொறுத்தவரை நம்ம முன்னாடியே சொல்லிட்டு போல லாங் டைம் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு GBPUSD உங்களுக்கு பை ட்ரெண்ட்ல தான் போகும். ஸோ அதனால GBPUSD பொறுத்த வரைக்கும் செல் பண்ணி ட்ரை பண்ணிடாதீங்க. லோ வரும்போதெல்லாம் தாராளமா பை பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த பிரெக்சிட் அந்த ஒரு டாக் ஒரு ஃபைனலைஸ் ஆயிருச்சு, உங்களோட அக்ரிமெண்ட் ஃபைனலைஸ் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் GBPUSD உங்களுக்கு டோட்டலி டே பை டே உங்களுக்கு பை ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த சின்ன இஷ்யூஸ் உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் உங்களுக்கு டெய்லி மார்க்கெட் மேல போறது அந்த கீழே வரதா உங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால GBPUSD பொறுத்தவரையிலும் அப் ட்ரெண்ட்ல இல்லை பை பண்ணுங்க. லோ வரும்போதும் தாராளமா பை பண்ணுங்க. ஈவன் இப்போதைக்கு உங்களுக்கு டேவில் பார்த்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் பிரைஸ் எல்லாம் இருக்கு, அப் ட்ரெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, பிளஸ் அது மட்டும் இல்லாம மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க. தாராளமா மோஸ்ட்லி இந்த ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த வீக் மார்க்கெட்ல பிரேக் ஆகிறதான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஆஸ்திரேலியா USD. ஆஸ்திரேலியா USD அதே மாதிரி லாஸ்ட் வீக் பொறுத்தவரையிலும் ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரல் தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஃபியூ பிப்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேல போயிருந்தது அப்படின்னீங்கனாலும் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும்போது ஒரு நியூட்ரலா தான் உங்களுக்கு மார்க்கெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு.
இதுவும் அதே மாதிரிதான். இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சின்ன இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சைனாவுக்கும் யுஎஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் வார் இஷ்யூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா உங்களுக்கு ஆஸ்திரேலியா வந்து இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டே பை டே உங்களுக்கு மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதோடைய இம்பாக்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் இருந்ததை விட இந்த வாரம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு அந்த ட்ரேட் வாரோடைய இஷ்யூஸ் உங்களுக்கு. பிளஸ் அல்லது அது மட்டும் இல்லாத அதோட இம்பாக்ட் மார்க்கெட்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இதுவும் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியும் இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு நான் ப்ரீவியஸ் சொல்லிட்டு இருக்கிறது போல இந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பா மோஸ்ட்லி இந்த வாரம் மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் ஆகிறதான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஒன்ஸ் அந்த டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் ஆயிருச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் சேனலோடைய ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் டோட்டலாவே மார்க்கெட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான். ஸோ ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த மார்க்கெட் உங்களுக்கு இதுக்கு மேல ஃபால் ஆகிறதான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு பை ஆகிறதான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த அப் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு மார்க்கெட்ல பிரேக் ஆயிட்டு இதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட் திரும்புறதுக்கான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம அடுத்ததான் பார்க்க போறது நியூசிலாந்து யூஎஸ்டி பை ட்ரெண்ட்ல போகும் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு டார்கெட் லாஸ்ட் வீக் பொறுத்தவரை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நியர்பை ஒரு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிப்ஸ் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக் பொறுத்தவரை மார்க்கெட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவும் அதே மாதிரி தான் இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் சரியால டவுன் ட்ரெண்ட் சேனலுக்குள்ளார தான் மார்க்கெட் ஸ்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ் ரேஞ்சு கீழே மார்க்கெட் வீக்கெண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த வாரம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிட்டு இதுவும் அதே மாதிரி அப் ட்ரெண்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் கிளியரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்தவரை செல் பண்ண வேண்டாம், பை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது USDJPY. USDJPY நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் வீக் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தா நல்ல ஒரு டார்கெட் கொடுத்தாங்க, ஒரு மோர் தென் 250 பிப்ஸ் மேல உங்களுக்கு டார்கெட் கொடுத்திருந்தது. அதே மாதிரி இந்த வாரமும் உங்களுக்கு செல்லுல வந்து ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம். ஓகே, வீக்ல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 2 டேஸ் உங்களுக்கு மார்க்கெட் செல் ஆனது. திரும்ப எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு ஒரு ஃபியூ பிப்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பனை விட ஹையா போய் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் அதே மாதிரிதான் உங்களுக்கு மார்க்கெட் அகைன் உங்களுக்கு செல் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆகிறதான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம சொல்லி ஆல்மோஸ்ட் இனிஷியல் டார்கெட் ஆல்ரெடி ரீச் ஆயிட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 109.96 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி இந்த வாரம் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ USDJPY ரீசன்ட் ஹை ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா 109.96 உங்களோட இனிஷியல் டார்கெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது USD CAD வந்து பாத்தீங்கன்னாக்க செல் ஆகும் சொல்லியிருக்கோம். அதிகபட்சமா வந்தாக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது இந்த சேனலோடைய ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சேம் அதே மாதிரி ஆக்சுவலா வீக்கோடைய ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு மார்க்கெட் ஆரம்ப ஒரு நாட்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆயிடுச்சு, ஒரு மோர் தென் ஒரு 100 பிப்ஸ்க்கு மேல கீழே டவுன் ஆயிருந்தது. பட் எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு ஓப்பனுக்கு மேல நம்ம சொல்லியிருந்தவங்க அந்த ஒரு 60-70 பிப்பு அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீக் இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இங்க இருந்து செல்லாதான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ USD CAD பொறுத்த வரைக்கும் செல் பண்ணுங்க. ஒருவேளை மார்க்கெட் இங்க இருந்து இந்த சேனல் பிரேக் ஆயிட்டு அப் ஆகிற பட்சத்துல 1.3 to 2.4 உங்களுடைய ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு அல்லது இங்க இருந்து ஒரு 100 பிப்பு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு உங்களுடைய செல்ல தாராளமா ஹோல்டு பண்ணுங்க. ஸோ 99% USD CAD வந்து உங்களுக்கு செல் ஆகிறதான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குரூடாயில் நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம், அங்கிருந்து வந்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு இனிஷியல் டார்கெட்டா பார்க்கும்போது 68.23 ஒரு வீக்லி பேசிஸ்ல உங்களுக்கு டார்கெட் சொல்லி ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் ரீச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் டைம் டார்கெட் சொல்லிட்டு இருக்கோம் $64.02 சொல்லியிருக்கோம். அடுத்த டார்கெட் $58 சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட் நம்மளுடைய இனிஷியல் டார்கெட்டா இருக்கக்கூடிய 64 பிரைஸ் ரேஞ்சை நோக்கி $64 குரூட் ஆயில் ஒரு பேரல் உங்களுக்கு $64 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி உங்களுக்கு இந்த வாரம் ட்ரேட் ஆகிறதான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் செல் பண்ணுங்க, பை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோல்டு நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம், இங்க இருந்து பைல கண்டினியூ ஆகும். நம்மளோட அடுத்த டார்கெட் ஆக்சுவலா சொல்லிட்டு ஒரு பிரைஸ் உங்களுக்கு 1265 கூடிய ஒரு அவுன்ஸ் ஒரு கோல்டு வந்து $1265 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி போகும்னு சொல்லிட்டு இருக்கோம்.
ஸோ அதை நோக்கி தான் இந்த வாரமும் உங்களுக்கு ட்ரேட் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு, நியர்பை நம்மளோட இனிஷியல் டார்கெட் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு, நியர்பை ரீச் ஆயிடுச்சு. அடுத்த டார்கெட் 1665 உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சை நோக்கி இந்த வாரம் கோல்டு உங்களுக்கு டிராவல் ஆகும். ஸோ அதனால கோல்டை வந்து பை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டாம். அடுத்ததா பார்க்க போறது சில்வர். சில்வரும் அதே மாதிரி பைல தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணீங்கன்னா நம்மளோட இனிஷியல் டார்கெட் $15. அடுத்த டார்கெட் 15.67. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இனிஷியல் டார்கெட் ஒரு நியர்பை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ரீச் ஆயிருச்சு. ஸோ அடுத்த டார்கெட் ஆல்ரெடி 15.67 நோக்கி மார்க்கெட் இந்த வாரம் ட்ரேட் ஆகிறதான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த வாரம் கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் பை பண்ணுங்க. க்ரூட் ஆயில் கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ல கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் பை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டாம். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பை பண்ண வேண்டாம், செல் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு சில பார்ஷியல் பேருக்கான டெக்னிக்கல் ப்ரீவ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது சப்போர்ட்டட் சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்க எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.